அதில் கூட அந்த ஒரு ஐபிஎஸ் அம்மா ஒருத்தர் அவங்க வந்து ஏதோ புஸ்லி ஆனந்துக்கிட்ட இருந்து மைக்கை பிடுங்கினாங்க. ஒரு வீடியோ தான் காட்டுறாங்க, புஸ்லி ஆனந்துக்கிட்ட அந்த அம்மா வாங்கினாங்க, சத்தம் போட்டாங்கன்ற வீடியோ தான் காட்டினாங்கன்னா இன்னொரு வீடியோ கூட வந்தது. வரவங்களை அத்தனை பேரையுமே வாங்க 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 வாங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. தொண்டர்களும் அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்றாங்க. போங்க போங்க சந்தோஷமா சொல்றாங்க, போங்க போங்க தளபதியை போய் பாருங்க, தளபதியை போய் பாருங்கன்னு சந்தோஷமா அந்த அம்மா எல்லாரும் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா பாடுறாங்க. அது எதையுமே காட்ட விஜயகாந்தை வந்து இந்த மாதிரி மீடியா வச்சு விஜயகாந்த் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு. விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசுல பட்டா பேசுவேன், நடிக்க தெரியாது. ராமாயணத்தில் முக்கியமான கதாபாத்திரம் அணில், ராமனுக்கே உதவியது அணில். அதனாலதான் ராமர் அதுக்கு 3 கோடு போட்டார் அப்படின்னா ராமாயணம் சொல்லுது. அதுக்கு தான் போலீஸ்காரரை கடிக்கிறாங்களா? விஜய் ஆணையிட்டால் எந்த பட்டாளத்தையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற லட்சிய உணர்வோடு உறுதியோடு ஒரு கூட்டம் அங்கே காட்டுறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் காட்டாற்று வெள்ளம் போல் அந்த கூட்டம் அவருக்கு பின்னால் திரள. கரூர்ல வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. விஜய் உடைய சின்னம் இதுதான் தெரிஞ்சுட்டா போதும். நீ 5000 கொடு ஓட்டுக்கு, நீ 10000 கொடு, நீ கோட்டர் கொடு, நீ பிரியாணி கொடு, நீ எத்தனை கொடு, அதை பத்தி கவலையே கிடையாது. சந்திர இல்லாத உனக்குதான் சொல்லிட்டு அப்படி வாக்குச்சாவடியுடைய கதவை திறந்தா போதும். விஜய் எந்த சின்னத்தை சொல்றாரோ அந்த சின்னத்துல சந்திர இல்லாத குத்திட்டு வெளியே வந்துருவாங்க. மாத்தி போடவே மாட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவனாக இன்னைக்கு விஜய் தான் இருக்கிறார். இவங்களால முடியல. விஜய் வரார், மரத்து மேல நிக்கிறாங்க. சார் எந்த நடிகனுக்கு மரத்து மேல நின்று பாக்குறான்? உதயநிதி அவங்க அப்பா கிட்ட போய் நான் வரும்போது மரத்து மேல நிக்கணும், அது எப்படி அவன் நிப்பான் பாக்குறதுக்கு? ஒண்ணு கீழே நின்று அவனும் பார்க்க மாட்டேன்றான். அந்த வைத்தியர் நேரடியா கூட்டத்துக்கு வரக்கூடாது, 14 கிலோமீட்டர் சுத்திக்கின்னு தான் வரணும். ஏன்னா நாங்க சபரிமலை பெரிய பாதையோட வராங்க எல்லாரும். நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஜெயக்குமார் அவர்கள். அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து பிரச்சாரத்தை தொடங்கினார். பாண்டிச்சேரியில் அந்த பிரச்சாரத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த முறை நடந்த பல விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அதெல்லாம் இல்லாமல் பாண்டிச்சேரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது ஈரோட்டில் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாண்டிச்சேரி பிரச்சாரத்தை எப்படி ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க? கடந்த முறை நடந்த மாதிரி நடக்கல, பாண்டிச்சேரியில் நல்ல முறையில் நடந்திருக்குதுன்னு சொன்னீங்க. கடந்த முறைன்றது கரூர் நீங்கள் ஏன் பண்ணி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரூரில் வந்து பாதுகாப்பு குறைபாடுன்றது தான் நல்லா தெரியுது. கரூரில் வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கல, முறையான பாதுகாப்பு அங்கே இல்லை. திட்டமிட்டு வேண்டுமென்று அந்த சின்ன இடத்துல போட்டு அடைச்ச மாதிரி தான் கரூரில். அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, சிபிஐ விசாரணை இருக்குது. மேற்கொண்டு நம்ம அதை பேச முடியாது. பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் காவல்துறை உரிய பாதுகாப்பும் உரிய மரியாதையும் கொடுத்தாங்க. அதுக்கு தான் அந்த இடத்துல வந்து திரு விஜய் அவர்கள் வந்து காவல்துறைக்கு நன்றி சொன்னார். இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு எங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு கொடுத்துருந்தா எங்களுக்கு எவ்வளவோ நல்லா இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறார்கள்னு ஆளுங்கட்சியுடைய தலையீடுகள் அதிகமாக இருக்குது. ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் போலீஸார் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதில் ஒன்றும் இது கிடையாது. அதில் கூட அந்த ஒரு ஐபிஎஸ் அம்மா ஒருத்தர் அவங்க வந்து ஏதோ புஸ்லி ஆனந்துக்கிட்ட இருந்து மைக்கை பிடுங்கினாங்க, ஏதோ நீ வந்து மைக்கு கொடு எனக்கு தெரியும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் மீடியாலே போட்டு அதை ட்ரெண்டிங் பண்ணியிருந்தான். எப்படி விஜயகாந்தை வந்து இந்த மாதிரி மீடியா வச்சு விஜயகாந்தை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த மீடியாக்கள்லாம், எல்லா ஒட்டுமொத்த மீடியா சொல்ல மாட்டோம், ஒரு சில மீடியாக்கள் இவங்க கிட்ட சில திமுக அந்த மாதிரி கட்சி கிட்ட கையூட்டு வாங்கி கொண்டு எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபார்ம் அங்கே முயற்சி பண்ணாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அந்த அம்மா வந்து இந்த ஒரு வீடியோ தான் காட்டுறாங்க, புஸ்லி ஆனதுக்கிட்ட அந்த அம்மா வாங்கினாங்க, சத்தம் போட்டாங்கன்ற வீடியோ தான் காட்டினாங்கன்னா இன்னொரு வீடியோ கூட வந்தது. இன்னொரு வீடியோன்னா அந்த அம்மா வந்து வரவங்களை அத்தனை பேரையுமே வாங்க 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 வாங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. வந்த தொண்டர்களும் அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்றாங்க. போங்க போங்க சந்தோஷமா சொல்றாங்க, போங்க போங்க தளபதியை போய் பாருங்க, தளபதியை போய் பாருங்கன்னு சந்தோஷமா அந்த அம்மா எல்லாரும் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா பாடுறாங்க. அது எதையுமே காட்டல. எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு நெருக்கடி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இவங்க பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த பிளானும் ஒன்றும் வேணாம், ஒன்றும். ஆனால் புஷி ஆனந்த் கிட்ட இருந்து மைக்கை பிடுங்குறது அவங்க எதுக்காக பிடுங்கினாங்க அப்படின்னா,
டோக்கன் இல்லாதவங்களையும் உள்ள வந்து QR கோடு இல்லாதவங்களையும் அனுமதிங்க அப்படின்னு புஷியானந்த் சொன்னதால தான் அவங்க கோவப்பட்டாங்க. கட்டுப்படுத்த முடியாது போயிடுச்சு, கூட்டம் கட்டுப்படுத்த முடியாது போச்சு, கூட்டம் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, QR கோடு சரியா வேலை செய்யல, QR கோடு பார்க்கறதுக்கும் டைம் இல்லை, இருக்கிறவங்களை உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் அலோவ் பண்ணாங்க, உள்ள வந்தாங்க, எல்லாரும் உள்ள வந்தாங்க. அது விடிய காலையில் 3-4 மணிக்கெல்லாம் வந்து அங்கே வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அங்கே பேசின தாய்மார்கள் எவ்வளோ பேர் நான் அன்றைக்கி லைவ்ல பார்த்தேன். அத்தனை பேருடைய பேட்டியெல்லாம் பார்த்தா அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். என்னுடைய புள்ள அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுடைய மனக்குறைய அவர் பேசினாரு, எங்கள் மனதில் இருக்கிற எண்ணங்களை அவர் பேசினாரு, யாரும் இந்த அளவுக்கு வந்து பேசலை. இன்னும் கேட்டால் புதுவையில் ரேஷன் கடை இல்லைன்றது எனக்கு தெரியாது, பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை சரி வரல இல்லைன்றது எங்களுக்கு தெரியாது. பாண்டிச்சேரியில் ரேஷன் கார்டு தான் இருக்குது, கடை இல்லை என்பதை அன்னைக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே அதை வந்து கூர்ந்து கவனிச்சாங்க. பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே இல்லையா, ரேஷன் கடை வந்து மூடப்பட்டிருக்கிறது, ரேஷன் கடைகள் திறப்பதில்லை பாண்டிச்சேரி. அது அவர் தான் சொன்னார். ஐடி கம்பெனிலாம் வரணும்னார், பல தொழிற்சாலைகள் அங்கே இல்லைன்னு, அதுக்கு அந்த மாநில அந்தஸ்து அதுக்கு கிடைக்கணும்னாரு. இதையெல்லாம் மத்திய அரசு செஞ்சு கொடுக்கணும், செய்யலன்னு சொல்லிட்டு மத்திய அரசு பேசுறாரு. ஆனா அங்க வந்து பாண்டிச்சேரிக்கு போயிருக்காரு, ஆளுங்கட்சி எதிர்த்து பேசவே இல்லை, ஆளுங்கட்சி பாராட்டி பேசிட்டு வந்திருக்காரு. அப்புறம் எதுக்கு ஒரு பிரச்சார அங்க எதிர்க்க வேண்டியது என்ன இருக்குது? ரங்கசாமி நல்ல முறையில் இங்க ஆட்சி நடத்துறாரு, நல்ல முறையில செய்யாருன்றது இன்னும் அவர் எதிர்த்து வரேன்னு அங்க சொன்னாரு அவரு. இல்ல ரங்கசாமி எதிர்த்து வர எப்படி பாண்டிச்சேரியில விஜய் ஆட்சியை பிடிக்க முடியும்? ஆளுங்கட்சி நல்லா இருக்கு, விஜயோட ரோல் அங்க என்ன இருக்கு சார்? அது வரும் சார், அது வரும். பாண்டிச்சேரி அவர் வந்து என்ஆர் காங்கிரஸோட இணைஞ்சு வருவாரா, தனியா வருவாரான்றது அப்புறம் தான். அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில என்ஆர் காங்கிரஸ் எங்களுக்கு நல்ல முறையில போலீசார் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில நல்ல முறையில ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, ஓரளவுக்கு நல்ல நிர்வாகம் அவர் செய்து கொண்டிருக்கிறாருன்னு அங்க சொல்றாரு. அவ்வளவுதான், அதுல ஒன்றும் தவறு இருக்குல்ல. உண்மையா பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? பொய்ய சொல்லக்கூடாது சார், உண்மையா சொல்றதுலாம் தப்பு இருக்குது? ஒன்றும் இல்லைல்ல. பாண்டிச்சேரின்றது ஒரு தனி மாநில அந்தஸ்து கிடையாது, அது ஒரு யூனியன் பிரதேசம். அவரால் எவ்வளவு பண்ண முடியுமோ ரங்கசாமியால அவ்வளவுதான் செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்கு சுற்றி டெல்லியில் இருக்குது, இங்க பாண்டிச்சேரியில் கிடையாது. காங்கிரஸோடு தாவேகா கூட்டணி அமைக்கும் போது விஜய், ராகுல் காந்தி இவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ராகுல் காந்தியோட தூதுவர் வந்து பேசணும், அதாவது பேச்சுவார்த்தை நடக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனா என்ஆர் காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்கு பாண்டிச்சேரியில எதிர்கட்சியா இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து என்ஆர் காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கு, காங்கிரஸ் எதிர்கட்சி அந்த கட்சி கூட்டணி எடுத்து வரட்டங்க இருக்காங்க. ஆனா எப்படி என்ஆர் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க எப்படி காங்கிரஸோட கூட்டணி? அவர் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லலையாங்க, ஆதரிச்சு பேசுறாங்க. என்ன ஆதரிச்சு பேசுறாரு? எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரா? கவர்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா போயிருந்ததுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? இவருக்கு மறுபடியும் ஓட்டு போடுங்க, மீண்டும் அவர் தான் வரணும்னு சொன்னார், அதெல்லாம் கிடையாது. நல்ல முறையில் ஒரு ஆட்சி நடத்துறாரு, நிர்வாகம் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு மீண்டும் சொல்றேன், அந்த கூட்டத்தை மையப்படுத்தி தான் அவர் பேசுறாரு, அந்த கூட்டத்தை மையப்படுத்தி தான் பேசுறாரு. சரிங்களா? அதே மாதிரி தாவேகாவும் காங்கிரஸ் கட்சிக்கு நான் கூட்டணி உறுதி ஆயிடுச்சா? இல்லையே. விஷ்ணு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வந்து பேசிட்டு அவருடைய தூதுவர் வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு, கூட்டணி உறுதியான சந்தோஷம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாரும் ஒட்டுமொத்த கார்த்திக் சிதம்பரம் வந்து ஆதரிச்சு பேசுறாரு, ஜோதிமணி ஆதரிச்சு பேசுறாங்க, எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. உறுதியா காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் கூட ஆதரிச்சு பேசுறாரு. எல்லாரும் எப்பவும் காங்கிரஸ் கட்சியோட தலைமை தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு மாறா பல நேரத்துல பல முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த முறை அந்த மாதிரி முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய விருப்பமும் தாவேகாவோட நம்ம கூட்டணிக்கு போகணும், திமுகவோட நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடாது. ஏன்னா திமுகவால் நாம் ரொம்ப தூரம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அசிங்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவமானப்படுத்தி பேசுறாங்க. திருச்சி சிவா காமராஜரை ரொம்ப கேவலமா, அவருக்கு ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாரு, அவருக்கு அலர்ஜி வந்துடும் ஏசி இல்லாமல் இருந்தா, அவர் தங்கும் இடமெல்லாம் அவருக்கு ஏசி வசதியை கருணாநிதி கலைஞர் அவர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னா பேசி காமராஜரை கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் காமராஜரை கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்கிறார். நான் கூட தாவேகாவை ஆதரித்து இன்றைக்கு நான் பேசுறேன். நான் பிஜேபியில் தான் இருக்கிறேன், பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் நான் பிஜேபியில் தான் இருந்துட்டு. நான் காமராஜரை ஒரு கொள்கை தலைவராக அறிவிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. காமராஜர் ஒரு கொள்கை தலைவர் தான். காங்கிரஸ்காரனே மறந்து விட்ட காங்கிரஸ்காரனுக்கு காமராஜர் மீது அந்த நட்பு இருந்தாலும் அந்த பாசம் இருந்தாலும் இன்னும் விட்டுருக்க மாட்டாங்க. திமுக இந்த அளவுக்கு விமர்சித்ததை விட்டுருக்க மாட்டாங்க. அந்த காமராஜர் கொள்கை தலைவன் என்று எடுத்து நான் காமராஜர் என் மனதார காமராஜரை நேசிப்பவன் பெருந்தலைவர் காமராஜர். அந்த காமராஜர் ஒரு கொள்கை தலைவர் போது அவரை பிடிச்சி போச்சு. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்ன்றார்ல, அவருடைய கொள்கை தலைவர் பட்டியலாம் பாருங்க. அதனாலதான் யாராலும் ஜீர்ணிச்சுக்க முடியல. காமராஜர் இவர் சொல்றதுன்றது பெருந்தலைவர் காமராஜர் என்ன சாதாரண ஒரு எப்பேற்பட்ட ஒரு பெருந்தலைவர், படிக்காத ஒரு மேதை தான் தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற பள்ளிக்கூடங்களை கட்டி அத்தனை பேருக்கும் கல்வியை தந்து, எத்தனை தொழிற்சாலைகளை திறந்து, எத்தனை அணைக்கட்டுகளை கட்டி, அத்தனை இருந்து 9 ஆண்டுகள் சிறையில் இருந்து 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து தான் இறக்கும் பொழுது கூட 110 சட்டை, 110 வேட்டி, 110 ரூபாய் பணத்தை மட்டும் தன் பெட்டியிலே வைத்துவிட்டு சென்ற பிழைக்க தெரியாத முதலமைச்சர்.
இந்த உலகத்துல பிழைக்க தெரியாத முதலமைச்சர். தாய் தவிர சொந்தம் இல்லை, துணைக்கு மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை, ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்று கவியரசு கண்ணதாசன் சொன்னார் பாருங்க. அந்த காமராஜரை கொள்கை தலைவராக இவர் ஏற்றிருப்பார். காமராஜர் மாதிரி விஜய் வருவாரா? ஏங்க காமராஜர் ஒருத்தர் தாங்க. நீங்க இவரை மாதிரி அவர் வருவாருன்னு கம்பேர் பண்ண முடியாது. காமராஜர் பெருந்தலைவர், காமராஜர் கர்ம வீரர். அவரை மாதிரி இவர் வர வேண்டும், வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒருத்தர் எப்பவுமே கம்பேர் பண்ண முடியாதுங்க. காமராஜர் மாதிரினா காமராஜர் ஆட்சி மாதிரி விஜய் கொடுப்பார். காமராஜர் ஆட்சி நிச்சயம் தருவார். லஞ்ச லாவண்யமற்ற ஒரு நேர்மையான ஆட்சியை. ஏங்க விஜய் என்னங்க விஜய் என்ன பண்ண எனக்கு ஒன்றும் புரியல. அவர் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வராரு. நான் திமுக, இந்த திராவிட கட்சி திமுக அதிமுக மாறி மாறி இவங்க தான் தமிழ்நாட்டை ஆளணுமா? கருணாநிதி குடும்பமே தான் முதலமைச்சராக வரணுமா? வேற யாராவது ஒருத்தர் அவங்கள இஷ்டத்துக்கு இவங்க பேசுவாங்களா? இவங்களே சில பேர் தூண்டி விடுவாங்களா? விஜயகாந்த் வந்தார், என்ன ஆனார்? விஜயகாந்த் வந்த சூழ்நிலை வேறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிற பொழுது கலைஞர், புரட்சி தலைவி அம்மா என்கிற 2 ஆளுமைகள் அன்றைக்கு இருந்தது. அன்னைக்கு ராமதாஸ் வலுவா இருந்தார். இந்த மாதிரி 2 பாமக இல்ல, ராமதாஸ் வலுவா இருக்கிறார், வைகோ வலுவா இருக்கிறார், அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு வலுவோடு இருக்கிறது. அந்த நேரத்தில் விஜயகாந்த் வரார். இன்னைக்கு கல நிலவரம் அப்படி கிடையாது. இன்னைக்கும் ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு. கலைஞருக்கு இருக்கிற மவுசு ஸ்டாலினுக்கு இருக்குதா? அம்மாவுக்கு இருந்த மவுசு எடப்பாடிக்கு இருக்குதா? சொல்லுங்க. எடப்பாடி பேச்சு ஒரு மாவட்ட செயலாளரும் கேட்கறது இல்லை. கலைஞர் தான் ஸ்டாலினா? கலைஞரின் கால் தூசுக்கு கூட ஸ்டாலின் ஈடாக மாட்டார். கலைஞர் வேறு, ஸ்டாலின் வேறு. ஸ்டாலினுடைய திறமைக்கு உதயநிதி ஈடாக மாட்டார். நம்ம இப்படிதான் பார்க்கணும். இவரை மாதிரி அவரை அப்படி கம்பேர் பண்ணவே கூடாதுங்க. நீங்க கலைஞர் ஈடாக மாட்டார் ஸ்டாலின் சொல்றீங்க, துரைமுருகன் அப்படி சொல்றாரு. ராஜராஜ துரைமுருகன் நான் இறந்த பிறகு என் கல்லறையில கோபாலபுரத்தின் அடிமை இங்கே உறங்குகிறான்னு எழுத சொன்னவர். அவர் வாயிலிருந்து வேற என்ன பண்ண முடியும்? அவர் குழப்பு ஓடணும், அவர் வண்டி ஓடணும், இன்பமிதி முதலமைச்சரா வரணும், கோபாலபுரமே ஆளணும், அடிமை சாசனம் எழுதி எப்ப எங்க துரைமுருகனை படிக்க வச்சதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். ஒரு மூத்த தலைவர். அவருடைய நிலைமை ரொம்ப தரந்தான்னு ரொம்ப கேவலமா இருக்கு. இவங்க தன்மானத்தை பத்தி, சுயமரியாதையை பத்தி எல்லாம் இவங்க பேசின்னு இருப்பாங்க சார். இவங்களுக்கு என்னன்னா விஜய் மேல என்ன தெரியுமா கோவம்னா, திமுக காலி மைதானத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. திமுகவுக்கு கண்ணு கட்ட தூரியம் எதிரியே இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இப்ப நாம தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிற ஒரு நேரத்துல விஜய மாதிரி ஒரு நல்ல மனிதர், ஒரு மக்கள் நேசிக்கிற ஒரு மனிதர், காலத்தின் கட்டாயம், கடவுள் தந்த கொடையாக இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். லட்சோப லட்ச இளைஞர் கூட்டம் இன்றைக்கு விஜய்க்கு பின்னால இன்றைக்கு அணிவகுத்து நிற்கிறது. விஜய் ஆணையிட்டால் எந்த பட்டாளத்தையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற லட்சிய உணர்வோடு, உறுதியோடு ஒரு கூட்டம் அங்கே காத்திருக்கிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் காட்டாற்று வெள்ளம் போல் அந்த கூட்டம் அவருக்கு பின்னால் திரளுகிறது. பெண்கள் மத்தியில் அவருக்கு அபரிதமான செல்வாக்கு இருக்குது. இதையெல்லாம் பார்த்து இவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. 2026 விஜய் ஆட்சிக்கு வந்து விடுவார் என்கிற அளவில் ஒரு பேச்சு நிலவுகிறதே, இவங்களால் அதை ஏற்றுக்க முடியல. இப்போ கூட்டம் கூடுது, லட்சக்கணக்கான கூட்டம் விஜய் பின்னாடி வராங்க, கூட்டம் சேருது, பிரம்மாண்டமா இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் ஓட்டு போடாது, இதெல்லாம் அணில் குஞ்சுங்க. இவங்க கூட்டம் அப்படிதான் சேரும் சார். அணில் குஞ்சுகள் சொல்றதே முதல்ல சீமான் என்ன விமர்சனிக்கிறாருன்னா, போலீஸ்காரருக்கே பாதுகாப்பு இல்ல. ராமாயணத்துல முக்கியமான கதாபாத்திரங்க அணில். ராமாயணத்துல முக்கியமான கதாபாத்திரம் அணில். ராமனுக்கே உதவியது அணில். அதனாலதான் ராமர் அதுக்கு 3 கோடு போட்டார் அப்படின்னா ராமாயணம் சொல்லுது. அதுக்குதான் போலீஸ்காரரை கடிக்கிறாங்களா? எதுக்கு கடிக்கிறாங்க? போலீஸ்காரரை புடிச்சு கடிக்கிறாங்க. யாரோ ஒருத்தன் ஏதோ நான் பட்டியல் போடட்டுமா? திமுக காரன் பண்ணது, பிரியாணி காரன் அடிச்சது, பரோட்டா காரன் அடிச்சது, பாக்ஸிங் போட்டதெல்லாம் நான் சொல்லட்டுமா? ஏன் முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டையை கீழ்ச்சின்னு வந்ததெல்லாம் நான் சொல்லட்டுமா? எல்லாம் யாரோ ஒருத்தர் எங்கேயோ எதுவோ பிரச்சனைனா அதை வச்சு ஒரு பெரிய ஒரு கட்சியை பேசுறதெல்லாம் எந்த விதத்துலங்க நியாயம்? இது எந்த விதத்துல நியாயம்? இல்ல சீமான் என்ன சொல்றாருன்னா, மாநாடு அரசியல் இல்ல நான் கேள்வியை முழுசா கேட்டுறேன். அரசியல் பொதுக்கூட்டங்கள் மாநாடு எப்படி நடத்தணும் அப்படின்றத நான் நடத்துறேன் பாருங்க. எங்க கட்சிக்காரங்க எப்படி ஒரு தன்னடக்கமாவோ இல்ல ஒரு கட்டுக்கோப்பாவோ இருக்காங்க அப்படின்றத உதாரணத்தை பாருங்க அப்படின்னு. சீமானை பத்தி நிறைய கேட்கணும்னா விஜயலட்சுமி மாமா கிட்ட தான் கேட்கணும். புரியுதா? அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு அவரை பத்தி நீங்க கேள்வி கேட்கறீங்க பாரு. புரியுதா? தந்தை பெரியாரின் பேரன் நான் தான், ஒரிஜினல் பேரன். இவர் பகுத்தறிவு பகலவன், வெண்டாடி வேந்த தந்தை பெரியாரு, அவருடைய ஒரிஜினல் பேரன். எல்லாம் ஈவிகே சொல்லுவான் பேரன்னுமா. அது கிடையாது பேரன், நான் தான் ஒரிஜினல் பேரன், கொள்கை பேரன் சொன்னவர். அதே தந்தை பெரியார் ஒன்றும் கிடையாது மண்ணுன்னு. ரஜினிகாந்த் கீழ்த்தரமா பேசினவர். அதே ரஜினிகாந்த் இன்னைக்கு தலைமையில தூக்கி வச்சுன்னு ஆடுறவர். சீமான் யார பேசல, புரியுதுங்களா? அவர் பேசுறதுல ஒரு பேச்சாங்க. நான் போய் இலங்கையில வவுனியா காட்டுல இறங்கினேன், ஒருத்தன் அப்படியே பரிசல்ல போயினுக்கிறான். அண்ணா என்ன அங்க பாருண்ணா, என்னடா பரிசல்ல போறான்னா, பரிசல் என்னன்னா ஆமா ஓட்ட திருப்பி போட்டுக்கணும், அது மேல போறான்றான்னா. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் ஒரு பின்னாடி இருக்குதுன்னா
இது எனக்கே ஒன்றும் புரியல. இப்படி கூட ஒரு கூட்டம் இப்படி கேட்குமா? எப்படி கரிய புட்டா உள்ள இட்லியா இருக்குதா? சாரி, இப்போ இட்லியை புட்டா உள்ள கரியா இருக்குதான். அது எப்படி சொல்ல வருதுன்னு கூட தெரியல பாருங்க. இட்லியை புட்டா உள்ள கரியா இருக்குது. இது எப்படி? இது அவங்க காட்டுல நின்று சண்டை போடுவாங்களா? காட்டுல அங்க நின்று வந்து இப்போ யுத்த காலத்துல அங்க துப்பாக்கி ஓடிற சத்தம் கேட்குதுன்றார். துப்பாக்கி சத்தம் கேட்டு நாங்க ஈழத்துல சண்டை போட்டுங்கும் போது இவரோட வந்து பிரபாகர உட்காந்து ஆமகரி தூணு ரசிச்சுன்னு பாரு. இல்ல தலைவர் இதெல்லாம் அவருக்கு வந்து சமைச்சு கொடுத்தாங்க, இதெல்லாம் எடுத்தாங்கலாம் சொல்றாரு. இல்ல உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்க. கேட்கறவங்க கேனியா இருந்தா கேப்பில நெய் ஒழுகுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்றேன்னா தமிழ்நாட்டு அரசியல நல்லா புரிஞ்சு வச்சுன்னு இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருந்துங்கிறாங்க. இவங்க பொழப்புலாம் மண்ணை போடுறதுக்கு இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். புரியுதுங்களா? ஒரு படத்துக்கு 275 கோடி வாங்குற ஒரு உச்ச நட்சத்திரம், 10 வயசுல நடிக்க வந்தவர். 84 முதல் படம் அவருக்கு வருது. அது படம் வெற்றின்னு நினைக்கிறேன். அந்த படம் பேர் 84 வருது. 10 வயசுல நடிக்க வர்றார். 42 வருஷமா கலை உலகத்துல இருக்கிறார். 42 ஆளுங்கள கலை உலகத்துல இருக்கிறார். அவங்க அப்பா SAC ஒரு டைரக்டர். அது மூலமா வர சினிமாவில் இன்னைக்கு உச்ச நட்சத்திரமா இருக்கிறார். இந்தியாவிலேயே அதிகமாக வரி கட்டுகிற 2வது நடிகராக இவர் உயர்ந்திருக்கிறார். இவர் நினைச்சிருந்த எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம். போய் கனடால இருக்கலாம், துபாயில இருக்கலாம், சிங்கப்பூர்ல இருக்கலாம், ஜெர்மனில இருக்கலாம், வந்து ஷூட்டிங் நடிச்சுட்டு போயிடலாம். எதுக்கு அவர் இங்க வந்து கஷ்டப்படணும்? இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நம்ம வாழ வைத்த மக்கள், நமக்கு வாழ வச்ச மக்கள், இந்த ஜனங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும். இவனுங்க காலத்துக்கும் இவங்களை ஏமாத்திக்கினே இருக்கிறானுங்களே. போய் கொஞ்சம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க சார். அந்த நோயாளி படுகிற அவதிகளை நாயை விட கேவலமா துரத்துறான். இப்போ அங்கே போய் டோக்கன் வாங்கினான், இங்கே போய் மாத்திரை வாங்கினவான்றான். அரசு பள்ளியில் ஒரு தரமான கல்வி இருக்குதா? அரசு பள்ளி மாணவர்கள்லாம் கெஞ்சா அடிச்சுக்கின்னு மாத்திரை கலவரம் பண்ணிக்கணும். எவ்வளோ ஒரு ஏன் பிரைவேட் ஸ்கூல் பசங்களாம் ஏன் பண்ணலை? அரசு ஆசிரியர்களுக்கெல்லாம் ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் இந்த நிலைமையில இருக்கிறாங்க? இதையெல்லாம் பாருங்க. தமிழ்நாட்டில் ஒண்ணு சரிக்குதா? ரோடு நல்லா இருக்குதா? பள்ளிக்கூடம் சரியா இருக்குதா? மருத்துவமனை சரியா இருக்குதா? குடிக்கிற தண்ணி சுத்தமா இருக்குதா? வேலை வாய்ப்பு இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? போதை இல்லாத மாநிலமா இருக்குதா? இன்னும் சிறப்பு இருக்குது. இதையெல்லாம் செய்ய நமக்கு யாராவது வரமாட்டாங்களா மக்கள் நினைக்கிறான். நான் வரேன்னு வராரு ஒருத்தர், மக்கள் அவரை ஆதரிக்கலாம். என்ன பிரச்சனை? இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில் அவர் பேசுறது வந்து பெரிய அளவுல பேசவே இல்லை. 10 நிமிஷத்துல பேச்சை முடிச்சிட்டாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர்ல விஜய் சொல்லுவாரு, முட்டாள் நிறைய பேசுவான், விஷயம் கம்மியா இருக்கு. அறிவாளி கம்மியா பேசுவான், விஷயம் நிறைய இருக்கும். எவ்வளவு அழகா அந்த 10 நிமிஷத்துல எவ்வளவு அழகா பேசுற. ஐடி கம்பெனி கொண்டு வருவான்றாரு, ஃபேக்டரி கொண்டு வருவான்றாரு, பாண்டிச்சேரியில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்ன்றாரு, இங்க ரேஷன் கார்டு இல்லைன்றாரு. பாண்டிச்சேரினால சரக்கு தான் பேசுற காலம். பாண்டிச்சேரினா சரக்கு தான் ஞாபகம் வரும். அது கிடையாதுடா முட்டா பசங்களா. அங்க வந்து மணக்குள விநாயகர் இருக்கிறாரு சொல்றாரு, வில்லியனூர் மாதா கோவில் இருக்குதுன்னு சொல்றாரு, அரவிந்தர் ஆசிரமம் இருக்குதுன்னு சொல்றாரு. இல்ல பாண்டிச்சேரினாலே சரக்கு தான் அப்படின்றது எல்லாரும் சொல்றீங்க. பாண்டிச்சேரி விஷயம் இருக்குது. கரெக்ட் தான். அப்படி ஒரு தவறான பிம்பத்தை இளைஞர்களுடைய மனசுல புகுத்தி வச்சிருக்கிறானுங்க. பாண்டிச்சேரினாலே சரக்கு தான், முறுக்கு தான் அப்படின்னு புகுத்தி வச்சிருக்கிறானுங்க. அது கிடையாதுடா. பாண்டிச்சேரி என்பது, புதுவை என்பது அரவிந்தர் வாழ்ந்த மண். மகாகவி பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சிமீடு வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது பாடி காட்டிய மகாகவி தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் வாழ்ந்த மண் பாண்டிச்சேரி. பாரதிதாசன் பிறந்த மண் பாண்டிச்சேரி. எல்லாரும் பாரதிதாசன் அங்கதான் பிறந்தாரா சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா பாண்டிச்சேரியில சரக்கு பத்தி பேசுறத வந்து நீங்க என்ன சார் சுத்தி அதுதான் சார் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. தமிழ்நாட்டுல நான் ரொம்ப வேதனையா சொல்றேன், 24 மணி நேரமும் சரக்கு சார். 24 மணி நேரம். அதனால கேள்வி கேட்க விடவே மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு நாட்டுல இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சுத்தி உங்களுக்கு அங்க வருது பாருங்க. புரியுதுங்களா? அல்ல, எனக்கு கேள்வி கேட்க விட்டீங்கன்னா நான் கேட்டுருவேன். பாண்டிச்சேரியில சரக்கு பத்தி பேசுறதுக்கு வந்து தவிர்த்துட்டாரு. ஆனா தமிழ்நாட்டுல கரூர்ல வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டில் வாங்குறாங்கல்ல, அதே பாண்டிச்சேரியில வாங்குறாங்கல்ல. பாண்டிச்சேரியில மூலிகை சாராயம் பாண்டிச்சேரியில வாங்கல சார், மூலிகை கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரியில வாங்கல சார், இங்கதான் சார் வாங்குறாரு. இங்கதான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஒரு அமைச்சர் வாங்கினார் சார். ஒரு அமைச்சர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினா தப்பு. ஆமா, ஆனா அங்க வந்து சூப்பர் மார்க்கெட் கஷ்டப்படுறான். அவனே பாவம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போறான். அது எவனா ரோட்ல போறவன் எங்கன்னா ஒரு 5-10 வாங்கினா பரவாயில்ல சார். ஒரு மாண்புமிகு அமைச்சரே வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினா எத்தனை கோடி பாட்டில் ஒரு நாள் விற்பனை ஆகுது? அது மூலமா எத்தனை கோடி எங்க போகுது? யாருக்கு போகுது? இது என்ன? முதல்ல நாங்க டாஸ்மார்க்கே கடையை மூடணும்ன்றோம்.
அதை பாண்டிச்சேரியில மூட சொல்லியிருக்கலாம்ல விஜய், சொல்லலையே. ஏங்க பாண்டிச்சேரிக்கு அவருக்கு நாங்க கடையை மூட சொல்லி போல அந்த சரக்கு மேட்டரே பேசலையாங்க. ஃபேக்டரி ஒண்ணு தானங்க. அதான் ஏன் தவிர்த்தாருன்னு கேள்வி. இப்ப இங்கேயே இன்னும் மூடுன்னு சொல்லலையே. எடுத்த ஒண்ணு மூடிட முடியாதுங்க. எல்லாம் ஊறி போயிருக்கிறான். படிப்படியா தாங்க பண்ண முடியும். புரியுதுங்களா? அவர் ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்தில் வரணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி 74 முதல் முறையா பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிச்சாரோ அந்த மாதிரி விஜய் ஆட்சி பிடிப்பாரு. பாண்டிச்சேரிலையும் ஆட்சி பிடிப்பாரு, தமிழ்நாட்டிலையும் ஆட்சி பிடிப்பாரு. நீங்க பாருங்க, நீங்க என்னவோ விஜய் வந்து சிவாஜியை பார்த்தீங்களா, விஜயகாந்தை பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து நீங்க சேர்க்காதீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. இன்றைக்கு கள நிலவரம் தெளிவா தெரியுது. புரியுதா? விஜயுடைய சின்னம் என்ன அப்படின்றது மட்டும்தான் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரியணும். ஒன்றும் இல்லை, பெண்கள் கிட்ட போய் விஜயுடைய சின்னம் இதுதான் தெரிஞ்சுட்டா போதும். நீ எதுவும் பேச தேவையில்ல. நீ 5000 கொடு ஓட்டுக்கு, நீ 10,000 கொடு, நீ குவார்ட்டர் கொடு, நீ பிரியாணி கொடு, நீ எத்தனை கொடு, அதை பத்தி கவலையே கிடையாது. சந்திரில்லாத உனக்குதான் சொல்லிட்டு அப்படி வாக்குச்சாவடியுடைய கதவை திறந்தா போதும். விஜய் எந்த சின்னத்தை சொல்றாரோ அந்த சின்னத்துல சந்திரில்லாத குத்திட்டு வெளியே வந்துருவாங்க. மாத்தி போட மாட்டாங்க, போடவே மாட்டாங்க. ஒரு நாளும் விஜய் அந்த ஜனங்க தோக்கடிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் அதை செய்ய மாட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவனாக, மக்கள் ஆதரிக்கிற தலைவராக, மக்களின் ஏகோதிபத்த ஆதரவோடு இன்னைக்கு விஜய் தான் இருக்கிறார். இவங்களால முடியல. விஜய் வரார், மரத்து மேல நிக்கிறான். சார், எந்த நடிகனுக்கு மரத்து மேல நின்று பாக்குறான்? யாரை ஏமாத்துறீங்க? நாங்கெல்லாம் நடிகர்கிட்ட பழகினது இல்லையா? நான் நடிகர்களை பார்த்தது இல்லையா? எந்த நடிகருக்கு இப்பேற்பட்ட கூட்டம், லட்ச கூட்டம் கூடுது? எந்த நடிகருக்கு கூடுது? மரத்து மேல நிக்கிறான். அதை பார்த்துட்டு உதயநிதி அவங்க அப்பா கிட்ட போய் நான் வரும்போது மரத்து மேல நிக்கணும், அது எப்படி அவன் நிற்பான் பாக்குறதுக்கு? ஒண்ணு கீழே நின்று அவனும் பார்க்க மாட்டேன்றான். அந்த வைத்தறிச்சல் உங்களுக்கு கீழே நின்று பார்க்க மாட்டேன்றான யாரும். மரத்துல ஏறி இவரு சொல்லல சார். ஆர்வம் மிகுதி, கட்டுப்படுத்த முடியல சார். கூட்டம் காட்டாற்று வெள்ளம் சார், காட்டாற்று வெள்ளம் கட்டுப்படுத்த முடியல. லட்ச இளைஞர்கள் கூட்டம் திரளும் போது அங்க இங்க ஏறான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படிதான் ஏறி பார்த்தான். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ஒன்னும் நடக்கலையா? புரியுது? எங்கேயும் எதுவும் நடக்காது சார். சார், நாங்க எம்ஜிஆர் கூட்டத்தெல்லாம் பார்க்கலையா? அம்மா கூட்டத்தெல்லாம் பார்க்கல, இதுக்கு முன்னே நாங்க கூட்டம்லாம் பார்க்கலையா? எல்லாம் எங்கேயுமே இந்த மாதிரி நடக்காது சார். கரூர்ல நடைபெற்றது, அது சிபிஐ விசாரணைகள் வெளியே வர பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அரசியலுக்கு மேல நீங்க வந்து உற்று நோக்கிட்டு இருக்கீங்க, அரசியலையும் ஈடுபட்டு இருக்கீங்க. இப்போ 2026 தேர்தலில் இந்த குவார்டர் கோழி பிரியாணி அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் முதலே சொன்னேன். இல்ல, முன்னாடி அரசியல் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல? ஆமா சார். இப்போ வந்து விஜய் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் வந்து எப்படின்னா திமுக அதிமுக அப்படின்னு இருந்துச்சு. இப்போ விஜய் வந்துட்டாரு அப்படின்னா டிமாண்ட் அதிகரிக்குது இல்ல? டிமாண்ட் அதிகரிக்கிறது அப்படின்றது கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல விஜய்க்கு முன் விஜய்க்கு பின்னு தான் பிரிக்கணும். அது என்னத்தான் இவங்க குவார்டர் கொடுத்தாலும் சரி, கோழி பறி கொடுத்தா, நான் தான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவான். உங்ககிட்ட நீ சம்பாரிச்சு வச்சிருக்கிற மக்கள் பணம், நீ என்ன உன் வீட்டு சொத்தி அதுன்னு கொடுக்குற? மக்கள் கிட்ட கொள்ளையடிச்ச பணத்தை தவிர கோடிக்கணக்கில் வச்சுன்னுக்கிற. சொல்லு, மக்கள் கிட்ட கொள்ளையடிச்ச பணம் எங்கெங்க போச்சு? அப்போ இப்போ 1040 கோடி வந்து நேரு மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. 4000 கோடி சென்னையை வந்து இப்போ நாங்கள் வந்து வெள்ளமே இல்லாத பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பம்பு வச்சு நாங்கள் எல்லாம் எடுக்கிறோம், 4000 கோடின்னு மேயர் பேசுகிறாங்க. அப்போ இப்போ இவ்வளோ 10,000 கோடி எங்கே போச்சு? கொடுங்க, மக்கள்கிட்ட கொடுங்க. எனக்கு கேட்டால் ஒரு ஓட்டுக்கு தயவு செய்து 20,000 25,000 கூட கொடுங்க. 25,000 கொடுப்பாங்களா? சார் கொடுப்பாங்க சார். அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்குது சார், அவங்க கொடுப்பாங்க. 20-25,000 கூட ஒரு ஓட்டு கொடுப்பாங்க. நீ எவ்வளோ கொடுத்தாலும் ஜனங்க வாங்கிக்குவாங்க. ஓட்டு விஜய் சொல்ற சின்னத்துக்கு தான் போடுவாங்க. நீங்க பாருங்க, திமுக 25,000 வரைக்கும் கொடுக்குதுன்னா விஜய் எவ்வளவு கொடுப்பாரு? சார், விஜய் எல்லாம் வந்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை சார். இவங்க எல்லாம் 300-500 கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு போறான், குவார்டர் கொடுத்து கூட்டம் கூட்டிட்டு போறான், பிரியாணி கொடுத்து கூட்டம் கூட்டிட்டு போறான், வண்டி எடுத்து கூட்டம் போடுறான், சேர்ல உட்கார மாட்டேன்றான், எழுந்துக்கிறான், டைம் ஆயிடுச்சுன்றான், மணி 9 ஆயிடுச்சு நான் கிளம்பணுன்றான், எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு இருப்பாங்க நான் போன்றான், நான் நீ கொடுத்த 500 ரூபாய்க்கு நான் இவ்வளவு நேரம் இருந்தது போது இவனுங்க பேசுறதை கேட்க முடியலன்றான். விஜய் 10 மணிக்கு பாண்டிச்சேரிக்கு வராரு, 3:30 மணிக்கு லேடிஸ் வந்து நிற்கிறாங்க, லேடிஸ் பேட்டி கொடுத்துருக்குறாங்க, பெண்கள் கொடுக்குறாங்க. நான் 4 மணிக்கெல்லாம் விடிய காலையில் வந்தேன். ஏமா 10 மணிக்கு தானமா கூட்டம்? இல்லைங்க, கூட்டத்தில் நான் பின்னாடி போயிட்டா எப்படி அண்ணனை முன்னாடி பார்க்கணும். அவ்வளோ ஒரு ஆர்வமா ஆர்த்தெழுந்து கூட்டம் வருதுங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு வசீகரமான ஒரு முகங்க. பார்க்கறான், தன் வீட்டில் ஒரு பிள்ளையா அதை பார்க்கறான். நம்ம கூட பிறந்த அண்ணனா, கூட பிறந்த தம்பியா, நம்மளுடைய சகோதரன், அந்த மாதிரி பார்க்கறாங்க, அவரை ரசிக்கிறாங்க, மக்கள் ரசிக்கிறாங்க. இப்போ ஈரோட்ல வந்து அந்த பிரச்சார கூட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் வந்து அந்த ஏற்பாடுகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கடுமையான நெருக்கடி. இப்போ 16 தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்கு 18ஆம் தேதி கண்டிப்பா கூட்டம் நடக்கும்னு சொல்லிக்கிறார் சார். 84 நிபந்தனைகள் சார். நெருக்கடி அதிகமா இருக்கு, கடுமையான நெருக்கடி சார். ஏன் அந்த நெருக்கடி? கடுமையான நெருக்கடி. 84 நிபந்தனைகள் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணணும், நீங்க வர வழியெல்லாம் ரெடி பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும்னா அதெல்லாம் செய்யறதுக்கு 1 மாசம் ஆகும்.
ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய அத்தனை வேலையுமே இந்த கூட்டம் நடத்துறவங்கள செய்ய சொல்றாங்க. இந்த ரோடெல்லாம் சரி பண்ணுங்க, இந்த மரத்தெல்லாம் கிளீன் பண்ணுங்க, இதெல்லாம் வெட்டுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. சரி, இதெல்லாம் நாங்க போர்க்கால அடிப்படையில் நாங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்னா கூட நேரடியாக கூட்டத்துக்கு வரக்கூடாது, 14 கிலோமீட்டர் சுத்திக்கின்னு தான் வரணும். ஏன்னா நாங்க சபரிமலை பெரிய பாதையோட வராங்க, எல்லாரும் சுத்திக்கின்னு வரணுன்றதுக்கு. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வரவும் வரப்போறான் போறான், 14 கிலோமீட்டர் சுத்தி வராங்க. நீங்க நெருக்கடி, இந்த நெருக்கடியால தான் கரூர்ல எப்படி சும்மா நெருக்கடின்ற கடற்கரையில் என்ன விஜயா வந்தாரு? கடற்கரையில் ஏர் ஷோ நடந்தது, விஜய் வந்தாரா? அப்புறம் எப்படி அங்க 6 பேர் செத்து போனா, 5-6 பேர் செத்து போனா? நான் போயிருந்தேன் சார், அங்க நான் தெரியாத போயிட்டேன், என் குடும்பத்தோட போயிட்டேன், என் பேத்தி பேரனை கூட்டிட்டு போயிட்டேன். அன்னைக்கு நான் பொழைச்சு நான் தப்பிச்சு வீடு வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம். நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். முதல்வர் வந்த பாத்தீங்களா? நான் விமானத்தை பார்க்க போனேன்னா இவரை பார்க்க போனேன்னா ஒட்டுமொத்த வந்திருந்தேன். ஏங்க ஒட்டுமொத்த போலீஸும் அவருக்கு அதுதாங்க தப்பாய் போச்சு. ஒட்டுமொத்த போலீஸும் அவருக்கு பாதுகாப்பு போயிட்டாங்க. அவர் முதலமைச்சர் பத்திரமா போய் சேர்ந்தா போதும், அவர் குடும்பத்தாளர்கள்லாம் பத்திரமா போய் சேர்ந்தா போதும், மாண்புமிகு அமைச்சர்கள் பத்திரமா சேர்ந்தா போதும் சொல்லிட்டு ஒரு ரோடே க்ளோஸ் பண்ணி ஒட்டுமொத்த போலீஸ் அங்க நின்றுட்டான். பொதுமக்களை பத்தி கவலைப்படல. அப்ப முதலமைச்சர் உயிர் மட்டும் உயிர், பப்ளிக் உயிருன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியுதுங்களா? அங்கேருந்து அந்த மாதிரி கோட்டை விட்டீங்க, மக்கள் எல்லாம் சத்தம் 6 பேர். அதெல்லாம் கிடையாது. இங்க நடந்ததுக்கு அது சிபிஐ விசாரணையில் வெளியே இந்த கரூர் சம்பவம் மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நடக்கக்கூடாது, நிச்சயமா நடக்கக்கூடாது சார். இதுவரை நடந்தது இல்ல சார். அதனால கரூர் சம்பவம் போல் இந்த மாதிரி சம்பவம் நடக்க போதுன்னா சார் விஜய் முன்னாடியே பேசினார் சார். திரு விஜய் அவர்கள் பேசினார் சார். எதுக்காக நாங்க கேட்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய இடமா கேட்கிறோம், நாங்க உங்ககிட்ட வேற என்ன கேட்கிறோம், எதுக்கு சின்ன சின்ன இடமா கொடுக்குறீங்கன்னு விஜய் கரூருக்கு முந்தைய கூட்டத்தில் பேசினாரு. இந்த நிபந்தனைகள் எல்லாம் விஜயோடைய ரசிகர்களுக்கும் தாவேக்காவுடைய தொண்டர்களுடைய பாதுகாப்புக்காக தானே சொல்றாங்க. நல்லது எடுத்துக்கலாம்ல சார். கூட்டம் கூடுற எல்லாரும் தான் நிபந்தனை விதிக்கிறோம். இந்த நிபந்தனை திமுகவுக்கு பொருந்துமா? இதே நிபந்தனை 84 நிபந்தனை திமுகவுக்கும், அதிமுகவுக்கும், மதிமுகவுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ, இன்னும் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கோ, கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ, பாரதிய ஜனதாக்கோ இதே நிபந்தனை பொருந்துமா? தாவேக்கா தொண்டர்கள் மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களா? அவங்க எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்காங்க. கட்டுப்பாடு இல்ல, கரண்ட் கம்பத்துல ஏறாங்க, மரத்து மேல ஏறாங்க, கீழே விழுந்தா யாரு சொல்லுவாங்க? போலீஸ். அதாவது மரத்து மேல ஏறவானான்னு சொல்றாங்க, கட்சியா அறிவிக்குது மரத்து மேல ஏறாதீங்க, இது மேல ஏறாதீங்க. பொதுமக்கள் அவனா ஆர்வமா ஏறான், அதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் தான் சார். 14 கிலோமீட்டர் சுத்தி வர சொல்றது எதுக்கு? 14 கிலோமீட்டர் சுத்தி வந்தவங்க மரத்து மேல ஏற மாட்டானா? இதெல்லாம் என்ன நியாயம்? 14 கிலோமீட்டர் சுத்தி வருதுன்றது கூட்டத்தை டைவர்ட் பண்ணுறது. அதுவும் 14 கிலோமீட்டர் சுத்தி வந்தா கூட அதுல ஒரு குறுகியான ஒரு பாதை வழியா தான் வந்து சேரணும் அந்த கூட்டத்துக்கு போது. ஒரு குறுக்குல ஒரு வண்டி நின்னா கூட யாரும் வர முடியாது, போக முடியாது, எந்த வண்டியும் வர முடியாது. அந்த ஒரு ரூட்டை கொடுக்கும்போது சார் பாருங்க, ஒன்று சொல்றேன் பாருங்க, புரட்சித் தலைவர் பாடினாரு, ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் கலங்கி விடாது. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு. நிச்சயமா 2026 தேர்தல் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் சொல்லலாம். அதே மாதிரி காவல்துறைக்கும் சொல்றேன், நீங்க வந்து திமுகவின் ஏவல் துறையா தயவு செய்து மாறாதீங்க. இன்னும் 3-4 மாசம் தான் இருக்குது இந்த ஆட்சி முடிய போறது. சரிங்களா? நீங்க ரொம்ப ஒரேடியா நீங்க திமுக நீங்க ஜால்ரா போட்டு இருந்தீங்க, காவல்துறை இவங்க தான் ஏதோ நீங்க கற்பனை உலகத்துல இருந்தீங்கன்னா நாளைக்கு ஆட்சி மாறும், காட்சி மாறும், அப்ப மாட்டிக்கு மொழிக்க போறது நீங்களா தான் இருப்பீங்க. நேர்மதிக்கு பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்து ஒரு மண்